வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது குத்தால சுகவாசம் அட இப்போது எப்போதும் எப்போது தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது குத்தால சுகவாசம் அது குத்தால சுகவாசம் இந்த பெண்ணோட சகவாசம். நாங்கள் பாடிட்டே இருக்கோம், நீங்கள் ரசிச்சுட்டு இருக்கீங்க, கை தட்டுறீங்க. உங்களுக்குன்னு ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா? உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு இருக்கும். கண்டிப்பாக அந்த பாட்டு நீங்கள் எந்த பாட்டு கேட்டாலும் நாங்கள் பாடுறதுக்கு தயாராக வந்திருக்கோம். ஆட்டுக்குட்டி முட்டையிட்டா நிச்சயமாக உண்டு. அந்த பாட்டு பாடாமல் நான் போக மாட்டேன். கண்டிப்பாக அந்த பாட்டு உண்டு. சரிங்களா? அந்த பாட்டுக்கு ஒரு கிளவி வேணுமே, நீங்களே வந்துடுறீங்களா? சரி, நிச்சயமாக அந்த பாட்டு உண்டு. சரிங்களா?
உங்களுடைய பிடிச்சமான பாட்டு கேளுங்க, நாங்கள் பாடுறதுக்கு தயாராக இருக்கோம். அந்த பாடல் நாங்கள் முறையாக பயிற்சி பண்ணியிருந்தா நிச்சயமாக பாடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். சரிங்களா? நன்றி. அண்ணன் மூக்குத்தி முருகன் அவர்கள் உங்கள் முன்னால் விஜய் டிவியில் எப்படி ஆட்டுக்குட்டை முட்டை பாட்டுக்கு கெட்டாப்பில் இறங்கினார்களோ அந்த கெட்டாப்புக்கு நாங்கள் தயாராக ஜாமான் வைத்துள்ளோம். அதே கெட்டாப்பில் இறங்குவார்கள். ஒன்று. இரண்டாவதாக பெருந்தலைவர் காமராஜர் புகைப்படத்தை பாடல்கள் பாடியே படம் வரைந்து காண்பிப்பார்கள் உங்கள் முன்னால். எஸ்பி பாலு. போதுங்க ஐயா, போதுங்க ஐயா, சொல்லிட்டே போவாதீங்க. காஸ்டியூம் பண்ணணுமா? சரி, முயற்சி பண்றேங்க. சரி சரிங்க, எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. எவ்வளவு செலவு பண்ணீங்க? சத்தியமா சொல்றேன், எந்த ஊர்ல இந்த மாதிரி கிடையாதுங்க. இந்த மாதிரி வானவேடிக்கை, இந்த மாதிரி வரவேற்பு நிறைய நான் ஒரு தமிழ்நாடே சுற்றிருக்கேன். இந்த மாதிரி வரவேற்பு கண்டிப்பாக நம்ம மண்ணில் தான் வந்தேன். நான் ரொம்ப கண்டிப்பாக நான் பூர்ச்சி போயிட்டேன். ரொம்ப எனக்கு சிலுத்து போச்சு. எங்கள் மனைவி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. முன்னாடி உட்காந்துருக்காங்க. அவங்களுக்காக தான் நான் அடக்க உடக்கமாக பாடிட்டு இருக்கிறேன். எங்கள் மனைவி மட்டும் இல்லைன்னு வச்சிங்களேன், அவங்களோட ஆடி பாடி இருந்திருப்பேன். கொஞ்சம் வீட்டில் போனால் பிரச்சனை நடக்கின்றதுனால சரி சைலண்டாக தெரியாமல் கூட்டிகிட்டு வந்துட்டுங்க. அப்படியா சொல்லிட்டீங்களா? அதான் உட்காந்துருக்காங்க பாருங்க. சரி, நன்றி. கைத்தறல் கொடுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி. Mama,
என்பதற்காக அல்ல, பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அதற்காக உடை மாற்றுவதற்கான இடம் அங்கங்க போய் வர்றது சிரமம். ஆனா ரொம்ப நாளைக்கு பிறகு பார்த்தாச்சு, அதான் ரொம்ப நாளைக்கு பிறகு ஆடை மாற்றம் செய்து வந்திருக்கின்ற ஒரே மேடை நம்முடைய மேடை தான். கைகளை தட்டி உற்சாகப்படுங்க. அதற்கு காரணம் சேகர் என்ற ஒற்றை மனிதர். கைகளை தட்டி உற்சாகப்படுத்துங்க. அவர்தான். அவரை போட்டு பாடா படுத்திட்டார், சும்மா சொல்லக்கூடாது. அவ்வளவு தூரத்துக்கு ஒரு அன்பிற்கு அடிமையாகி என்ற ஒரு வருகை தந்திருக்கிறார். இப்பொழுது யாரோ கேட்டீங்களே, ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு அந்த பாடலை தான் தருகிறார். கைகளை தட்டி உற்சாகத்தோடு ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழிக்குட்டி வந்தது, யானை குஞ்சி சொல்ல கேட்டு போன குஞ்சி சொன்னது, கதையில சாமி இப்போ காணது பூமி, இது மட்டும்தானா என்னோ எழுதிரு சாமி. சங்கதியும் போடட்டுமா தக்க ததறின 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 ததறின. ஒரு ஆயா கீழே வர சொல்றாங்க. பொண்ணு பாடி நின்ன நானும் நூத்துல பொண்ணு என் திறமைய காட்டட்டுமா ரெண்டு சங்கதியும் போடட்டுமா தக்க ததறின 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 ததறின.
ததறின் 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 ததறின 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 ஐயோ ஐயோ ஐயா ஒரு பாட்டு நல்லா குத்து பாட்டு போடுறீங்களா கட்ட வண்டி போடுங்க ரொம்ப வெக்கப்படுறாங்க கழுது கத்துற போது வெக்கப்படுறாங்க உங்க பேரு பத்தியா நான் சொன்னல வெக்கப்படுறாங்க உங்க பேரு விஜயகுமாரி. விஜயகுமாரி எந்த ஊரு சண்முகபுரம். சண்முகபுரம். பிறந்தது சுப்ராயரம். பிறந்தது சுப்ராயம் நாங்களாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்தோம் தத்துக்கு 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 தத்தா பை தத்துக்கு 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 தத்தா கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி நாளும் தெரிஞ்ச வண்டி நாகரீக அறிஞ்ச வண்டி நாளும் தெரிஞ்ச வண்டி நாகரீக அறிஞ்ச வண்டி நல்ல வண்டி பாரடி புள்ள முக்கி போட்டு ஏரடி புள்ள நல்ல வண்டி பாரடி புள்ள முக்கி போட்டு ஏரடி புள்ள கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி நாளும் தெரிஞ்ச வண்டி நாகரீக அறிஞ்ச வண்டி நல்ல வண்டி பாரடி புள்ள முக்கி போட்டு ஏரடி புள்ள ஒடுங்கி நிக்குது காரு அதை புடுங்கி விட்டது யாரு ஒடுங்கி நிக்குது காரு அதை புடுங்கி விட்டது யாரு காத்தடிக்கும் பம்பு ஒண்ணு நந்தனவா பொட்டியிட்ட ஓட்டக்காரு பஞ்சராய போச்ச மாட்டுக்கார வேலுக்கிட்ட பழிக்க மாடு பாச்ச பள்ளமேடு எத்தனையோ பார்த்த வண்டி நல்ல வண்டி பாரடி புள்ள முக்கி போட்டு ஏரடி புள்ள நல்ல வண்டி பாரடி புள்ள முக்கி போட்டு ஏரடி புள்ள கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி நானும் தெரிஞ்ச வண்டி நாகரீக நிறைஞ்ச வண்டி நல்ல வண்டி பாரடி புள்ள முக்கி போட்டு ஏரடி புள்ள முட்டு வந்து பட்டணத்து பொண்டுகளில் லட்சணத்தை கண்டா பயப்படாம மஞ்சாத்தாலி கட்டுருவே உண்டா உன்ன போல 10 பேரு கண்ட வண்டி நல்ல வண்டி பாரடி புள்ள முக்கி போட்டு ஏரடி புள்ள நல்ல வண்டி பாரடி புள்ள முக்கி போட்டு ஏரடி புள்ள
வருத்தமடி சிந்தாள பட்டியிலே கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டிவிடவா தப்பாமல் நான் உன்னை சிறையெடுப்பேன் ஒன்று ரெண்டாக இருக்கட்டுமே என் கண்ணு என் பல்லு என் மூக்கு என் ராஜமா கொத்தோடு முத்துச்சரம்பு மாம முடிஞ்ச பூவு இது மோந்து மோந்து பாரு மாம முடிஞ்ச பூவு இது மோந்து மோந்து பாரு மல்லிகையும் கையில் சுத்தும் மைனரடி எடுத்து நீ படிச்சா என்ன பண்ண கூறு எடுத்து நாளை நாட்டி எதனுக்கு சோறு நாடுகிறே பாடுகிறே காத்த வண்டி நல்ல வண்டி அரடிக்குள்ள முக்கி போட்டு அரடிக்குள்ள நல்ல வண்டி பாரடிக்குள்ள முக்கி போட்டு அரடிக்குள்ள கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி நானும் தெரிஞ்ச வண்டி நாகரீக அறிஞ்ச வண்டி நானும் தெரிஞ்ச வண்டி நாகரீக அறிஞ்ச வண்டி நல்ல வண்டி பாரடிக்குள்ள முக்கி போட்டு அரடிக்குள்ள நல்ல வண்டி பாரடிக்குள்ள முக்கி போட்டு அரடிக்குள்ள
போறது இந்த சிங்கம். நான் இருக்க பச்சை நறுக்க நீ வரியா, தஞ்ச வெளிய நான் இருக்க நாட்டு நட நீ வரியா, திருவிழாக்கள் நான் இருக்க உதியடிக்க நீ வரியா, வைக்கால நான் இருக்க வரிக்க நீ வரியா, படமரமா நான் இருக்க கல்லெடுக்க நீ வரியா, கல்லகழா நான் இருக்க தூரமிட நீ வரியா, திறமேடா நான் இருக்க சலம்பிக்க நீ வரியா, பஞ்சாரமா நான் இருக்க பழி பிடிக்க நீ வரியா, முதிரிகாடா நான் இருக்க தலை விரட்ட நீ வரியா, ராக்கியனா தொட்டு கதா சாக்கு கடனா குமரி மூக்கியெல்லாம் நல்லா நல்லா சோக்கு இதை அப்படியே பார்க்காத காட்டு என்ன அப்படியே அள்ளி எடுத்து போகுது இதை அப்படியே பார்க்காத காட்டு என்ன அப்படியே அள்ளி எடுத்து போகுது. தம்பி மூக்குத்தி முருகன் அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல டைட்டில் வின்னர் ஆவதற்கு முக்கிய காரணமாக அமைந்த பாடல் இந்த பாடல். மெல்லிசை மாமன்னர் ஜின்ஜினு காஞ்சு காஞ்சு காஞ்சின் கச்சு காஞ்சு காஞ்சு காஞ்சின் கச்சு காஞ்சு காஞ்சு காண்டையாண்ட பாடம கடிப்பாங்க எனக்கு ஜினுக்கு தான் ஜின்ஜினு காஞ்சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தான் மேடையிலே ஆட்டமாட ஜின்ஜினு காஞ்சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தான் மேடையிலே ஆட்டமாட ஆட வந்த வேளையிலே பாட வந்த என்ன மட்டும் அழுவிட்டு ஓடிவிட்ட கூட்டத்தோடு ஆட வந்த வேளையிலே பாட வந்த என்ன மட்டும் அழுவிட்டு ஓடிவிட்ட கூட்டத்தோடு நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல அழுகிறேன் அழுகிறேன் அழுகே வல்ல துன்பம் வரும் வேளையிலே சரிங்க என்று சொல்லி வந்த மழை வரும் சரிங்க துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வந்த மழை வரும் சரிங்க பாம்பு வந்து கடிக்கையில் பால் உடல் துடிக்கையில் யாருவத்தில் பொங்கி வரும் சிரிப்பு இது கீழ்ப்புறத்தில் இனிப்பு மேல்புறத்தில் கசப்பு பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு இது பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல அழுகிறேன் அழுகிறேன் அழுகே வல்ல
நல்லாத்தான் நான் சிரிச்ச சிரிப்பு நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல அழுகிறேன் அழுகிறேன் அழுகே வல்ல சின்னுக்கா சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தான் வீடையில் காட்டமாட ஆட வந்த வேளையிலே பாட வந்த என்ன மட்டும் அழவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடு அழவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடு ராம நாடகத்தில் 3 தம்பிகளின் உள்ளம் கண்டேன் நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளை நானும் கண்டேன் ராம நாடகத்தில் 3 தம்பிகளின் உள்ளம் கண்டேனே நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளை நானும் கண்டேனே அது நாடகமா இது நாடகமா அது நாடகமா இது நாடகமா நான் காணும் வேஷம் கொஞ்சம் நான் இது போன்ற வேஷத்தில் வந்ததில்லை அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான் தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான் தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான் அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான் ராஜாக்கு மாளிகையும் காணாத இன்பமடா நாளுக்கால் மண்டபமோ நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கு மாளிகையும் காணாத இன்பமடா நாளுக்கால் மண்டபமோ நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் திராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் திராத வாசமடா முராண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக நன்றி 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 அதுவும் அண்ணன் தம்பி பாசத்தோடு நிறைந்த பாடல் தான். அவர் நிறைவு செய்ததும் அண்ணன் தம்பி பாசத்தோடு நிறைந்தது தான். இல்லை, நிறைய பேர் இந்த பாட்டுகள் எல்லாம் கேட்டிருப்பீங்க, இந்த படத்தை ஒரு நாளும் பார்த்திருக்கான வாய்ப்பு இல்லை. பாராதவர்கள் இந்த ராஜபாட் ரங்கதுரை என்ற திரைப்படத்தை ஒரு தடவை பாருங்கள். அதைவிட அவர் கடைசி நிறைவு செய்தார் அல்லவா, முத்துக்கு முத்தாக ரங்காராவ் என்ற ஒரு அற்புதமான நடிகர் நடித்திருப்பார். அன்பு சகோதரர், இந்த 2 படத்தையும் பாருங்க. அப்புறம் உங்க குடும்ப பாசத்தை நீங்களே வளர்த்துக்குவீங்க. கைகளை தட்டி உற்சாகப்படுத்தி அனைவருக்கும் நன்றி. தலைவர் உண்டோ என்ற பாடலை தொடரும் பாடலை அஞ்சப்படி. ஹலோ ஹலோ ஹலோ. அஞ்சஞ்சனாதபடி எங்கும் பிரகாசமாய் அன்பு வடிவான தலைவா, எங்கள் காமராஜ் என்ற தலைவா, உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே, உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே, அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு, அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு, உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே.
கம்பி சிறைதனிலே வெள்ளையடை காலத்திலே ஏரி கம்பி சிறைதனிலே நிகழ்ந்த கனவு எல்லாம் நினைவாக முடிந்ததையா விருதுநகர் ஊர்தனிலே விளைகின்ற பருவத்திலே விருதுநகர் ஊர்தனிலே விளைகின்ற பருவத்திலே கொடியேற்றி நடந்த கதை குவலயத்தில் மணக்குதையா கொடியேற்றி நடந்த கதை குவலயத்தில் மணக்குதையா உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாரே உயர்ந்தவரே மக்கள் சுகம் வேண்டி அல்லோ மனமுடிக்க மறந்தவரே மக்கள் சுகம் வேண்டி அல்லோ மனமுடிக்க மறந்தவரே காந்திஜியும் நேருஜியும் காட்டும்படி நிற்பவரே உன் புகழை பாட்டாரே உரைத்திடவ புலவரில்லை உன் புகழை பாட்டாரே உரைத்திடவ புலவரில்லை எழுத்தால வடித்தெடுக்க ஏடுகளும் போதவில்லை எழுத்தால வடித்தெடுக்க ஏடுகளும் போதவில்லை நீரின்றி நாடுமில்லை நினைக்கின்றி எதுவும் இல்லை ஊருக்கென பிறந்தவரே உத்தமரை காமராஜா உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாரே உயர்ந்தவரே சொத்து சுகம் உனக்கு இல்லை சொந்த வீடும் உனக்கு இல்லை சொத்து சுகம் உனக்கு இல்லை சொந்த வீடும் உனக்கு இல்லை மக்கள் நெஞ்சே வீடு என்று குடிபுகுந்த என் தலைவா உன்னை விட்டு உயிர் பிரிந்து போகின்ற வேளையிலே உன்னை விட்டு உயிர் பிரிந்து போகின்ற வேளையிலே உலகமத்தை அழுத கண்ணீர் ஆறாக மாறியதையா உலகமத்தை அழுத கண்ணீர் ஆறாக மாறியதையா உலகத்திலே அதிசயங்கள் 7 என்று அறிந்ததுண்டு உன் பெயரும் சேர்ந்ததாலே 8ஆக மாறியதையா உலகத்திலே அதிசயங்கள் 7 என்று அறிந்ததுண்டு உன் பெயரும் சேர்ந்ததாலே 8ஆக மாறியதையா உன்னை போல் தலைவர் உழைப்பாலே உயர்ந்தவரே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு நன்றி எங்களை தட்டி உற்சாகப்படுத்திய அனைவருக்கும் நன்றி நன்றி அடுத்து உடனே பாடுறீங்களா உடனே 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 பாடுறீங்களா இப்பொழுது உலகத்திலே தமிழ்நாட்டில் அல்ல உலகத்திலே ஒரு பாடகர் பாடலை பாடிக்கொண்டு ஒருவருடைய முகத்தை வருவது என்பது சாதாரண விஷயம் அல்ல பாடலிலே கவனம் இருக்க வேண்டும் எழுத்து பிழை இல்லாமல் பாட வேண்டும் சுருதி தவறிவிடக் கூடாது தாளம் தப்பிவிடக் கூடாது படம் வரைவதிலும் சரியாக வரைய வேண்டும் அந்த முகத்தோற்றம் சரியாக வர வேண்டும் இத்தனை அம்சமும் நிறைந்த ஒரு கலைஞர் உண்டென்றால் தம்பி மூக்குத்தி முருகன் ஒருவர் தான் உலகத்திலே கைகளை தட்டி உலகம் எல்லாரும் ரொம்ப ஆசையா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அந்த படத்தை நான் சொல்ல மாட்டேன் அண்ணன் ஒரு பாட்டு படிச்சுக்கிட்டே அந்த படத்தை வர்றாங்க அதுக்குள்ள அந்த படத்தை பாட்டு படிக்கிறதுக்குள்ள படத்தையும் வரைஞ்சு முடிச்சு காமிச்சிருவாங்க நீங்க ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அருமையான படம் அன்பிற்கினியவர்களே ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு
தொடுங்கள் தீயின் விதை போடாமல் நெல்லும் வருமா நேர்மை அது சிந்தாமல் வெள்ளிப்பழமா வெள்ளை இளஞ்சிட்டு கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் பின்னை தொடுங்கள் பேருக்கு வாழ்வதில் வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன் என் கண்ணில் ஈரவில்லை ஒரு கிளியாக ஒரு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள் ஒரு கிளியாக ஒரு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு அன்பிற்கினியவர்களே, இப்படி ஒரு கலைஞரை நேரில் நீங்கள் பார்த்திருக்க முடியாது, பார்த்தீர்கள். ஆனால் இப்படி ஒரு விழா ஏற்பாட்டாளரை முருகன் அவர்கள் உலகத்திலே எங்கேயும் பார்த்திருக்க மாட்டார். இதுவும் சரிதானே? பார்த்திருக்கீங்களா எங்கேயாவது? இப்படி ஒரு அன்பில் திளைக்க வைத்திருக்கின்ற அன்புக்குரிய நண்பர் சேகர் கைகளை தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஒரு படம் வரைவதற்கு எத்தனை ரூபா செலவு பண்ணியிருக்காரு பாருங்க. இந்த பாருங்க இந்த போர்டு. உடனே இந்த போர்டு இப்படி அவர் வரையணும்னா இப்படி போர்டு எல்லாம் வச்சாதான் வரைவாருன்னு சொல்லி அவர்கிட்ட பாடா படுத்தி நல்ல ஒரு ஆசாரியை கூப்பிட்டு போர்டெல்லாம் செஞ்சு கச்சேரிக்கு மேல செலவு, அவருக்கு ஒரு செலவு, எல்லா செலவும் செய்து இந்த அளவுக்கு செய்திருக்கிறார் என்றால் உங்கள் மீது அவர் கொண்ட அன்பு. கைகளை தட்டி உற்சாகப்படுத்துங்கள். சரியா? அதாவது ஆமா, அதாவது நம்ம ஊர் மக்கள் தொலைக்காட்சியில் பாடிய ஒரு பாடகர் உலக மகா கலைஞனை எப்படியாவது நம்முடைய ஊருக்கு கொண்டு வர வேண்டும் என்று காசு பணத்தை பெரிதாக நினைக்காமல் உங்கள் அன்பிற்காக அழைத்து வந்திருக்கிறார் அன்பு தம்பி சேகர் அவர்கள். கைகளை தட்டி அவருக்கு மீண்டும் மீண்டும் உற்சாகப்படுத்தி இப்பொழுது தொடரும் அடுத்த பாடலை. மீண்டும் ஒரு பாடல் மலேசியா வாசுதேவன் அவர்களும் மறைந்த ஐயா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் இணைந்து பாடிய என்னம்மா கண்ணு சௌக்கியமா என்ற பாடலை தம்பி கண்ணன் இசைக்குழுவின் பாடகராக இங்கே வருகை தந்திருக்கின்ற தம்பி. அதே போல அடுத்தது எனக்கு பிடிச்ச அண்ணன், இவருடைய டிராயிங் நான் பண்ண போறேன், முயற்சி பண்றேன். முடிந்தாலும் கை தட்டுங்க. ஆமா, எதுக்காக இவரை நிக்க வைக்கிறேன்னா இப்பதான் அண்ணாவை நேரில் பார்க்குறேன். ஆனால் ஃபோனில் 6 மாதம் பேசினாரு, இப்போதான் பார்க்குறேன். அதனால இவரை நேராக பார்த்து வரைய போகிறேன். தவறு என்ன மன்னிச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே ஓகே புலம்புறது அண்ணா என்ன ஸ்கேல? ஓகே. என்னம்மா கண்ணு சொல்லமா கண்ணு என்னம்மா கண்ணு சொல்லமா கண்ணு என்னம்மா கண்ணு சௌக்கியமா அவமா கண்ணு சௌக்கியமா என்னம்மா ஐயா சௌக்கியமா அவமா கண்ணு சௌக்கியமா நாளைக்கு சின்ன போட்டியா ஒதுக்கம் மட்டும் பாடு சாத்தியா யாருக்கும் அன்பிடாத சிங்கம் தான் ஓரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான் கண்ணு சௌக்கியமா ஆமாமா கண்ணு சௌக்கியமா அம்மா கண்ணு சௌக்கியமா ஆமாமா கண்ணு சௌக்கியமா
மிச்சம் இருக்கு இருந்த மிச்சம் சத்தியத்தை நம்பி லாபம் இல்ல நம்பி நிச்சயமா வெல்லும் ஒரு தேனியா சும்மா உண்ட பூச்சாண்டி காட்டாதே கொஞ்சம் தானே பெற்றிருக்கு மிச்சம் வேகட்டும் என்னம்மா கண்ண சௌக்கியமா ஆமா கண்ணு சௌக்கியமா என்னம்மா கண்ண சௌக்கியமா ஆமா கண்ணு சௌக்கியமா கூறி தப்பியதில்லை என்னுடைய சொல்லை யாரும் தப்பியதில்லை இன்னொருவன் என்ன வந்து தோற்றாடும் இல்லை நம்பிக்கணும் இல்லை இசையில மண்ணு கொட்டுனத எண்ணு தாயும் புரிந்தான் பார்க்க போற நீதான் சும்மா உள்ள பூச்சாண்டி நம்ம கிட்ட போடுவே என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமா கண்ணு சௌக்கியமா என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமா கண்ணு சௌக்கியமா யாருக்கு சின்ன போல போட்டியா நுழைஞ்சி போதிக்கம் பட்ட பாடு பாசையாடு யாருக்கும் ஆஞ்சிடாத சிங்கமா உனக்கு பாருங்க மங்கிடாத தங்கந்தா அம்மா கண்ணு சௌக்கியமா அம்மா கண்ணு சௌக்கியதா அம்மா கண்ணு சௌக்கியமா அம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக் அன்பார்ந்த பெரியவர்களே 22வது ஆண்டு இந்த ஆண்டு அம்மா கொடுத்தது. நான் இத்தனை வருடம் உழைத்ததற்கு அவள் இடத்திலேயே என்னுடைய படத்தை வரைந்து காமித்து விட்டார்கள். நான் அம்மாளுக்கு 22 ஆண்டு பணி செய்து வருகிறேன். அதுவும் அடுத்த திருவிழாவிற்கு அடுத்த மாதமே வேலை ஆரம்பித்து விடுவேன். அடுத்த திருவிழாவிற்கு அடுத்த மாதமே வேலை ஆரம்பித்து விடு. அப்படி ஒரு பணி அம்மாளுக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன். அது அந்த அம்மாளுக்கு தெரியும். நான் முன்னால் போனால் அவங்க எனக்கு முன்னால் ஒரு ஸ்டெப் வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அம்மா மேல எனக்கு நம்பிக்கை உண்டு. நீங்க எல்லாரும் எப்பொழுதும் இங்க வர வேண்டும், இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்க வேண்டும். அதே போல் இப்பொழுது இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நமது முத்தாரம்மன் படத்தையும் அண்ணன் வரைந்து கொடுப்பார்கள் என்று கைத்தட்டி சொல்கிறேன். முத்தாரம்மன் படத்தை வருவாங்க, கைத்தட்டுங்க, எல்லாரும் கைத்தட்டுங்க. நம்ம முத்தாரம்மன் படத்தை இங்க வரைந்து காமிப்பாங்க.
கண்ணே என் கண்ணே ஊர்வலமே கூடாதனும் வானம் உண்டோ சொல் மன்றமன்று தென்றலுக்கு மஞ்சம் நெஞ்சமில்லை அன்பு நிஜமா முதல் முறையா நான் பாடினேன். இந்த பாட்டு நான் எப்படி பாடியிருப்பேன்றது இசைக்கலைஞர்களுக்கு மட்டும்தான் தெரியும். தவறுகள் இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இந்த பாட்டு ஏன்னா எல்லாரும் மனசுல கேட்காத பாட்டு கிடையாது. இந்த பாட்டு எல்லாருமே கேட்ட பாட்டு தான் இல்லைங்களா? நன்றி நன்றி. நண்பர் தான் பாடியிருப்பாரு, ஆனால் நீங்கள் நான் தான் பாடணும்னு சொன்னதுனால இந்த பாட்டு நான் பாடினேன். நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல் போன தடவை கச்சேரி நடக்கும்போது ஒரு 5 சகோதரி வந்து என்னையா கச்சேரி நடத்துற, இவ்வளவு நேரம் பாட்டு பாடுறிய, ஒரு எம்ஜிஆர் பாட்டு பாடுனியான்னு அடம் பிடிச்சாங்க. ஞாபகம் இருக்கா? கேட்டது யாரு ஞாபகம் இருக்கா? எம்ஜிஆர்னு ஒரு நடிகர் இருக்காரு, அவருக்கு ஒரு பாட்டு பாடினியாயான்னு கேட்டாங்க. அந்த கேள்வி இந்த தடவை கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக இப்பவுமே எம்ஜிஆர் பாட்டு ஒன்று பாடிடுறேன். சரியா? கைகளை தட்டி உற்சாகத்தோடு ஒரு பக்கம் சரிய சரிய கொட்டடி கீழே கழுவ கழுவ தண்டை ஒரு பக்கம் குடுங்க குடுங்க சலக்கு சலக்கு சிங்காரி சலக்கு சலக்கு சிங்காரி சலக்கு சலக்கு சிங்காரி சலக்கு சலக்கு சிங்காரி சரக்கு என்னடி கைகாரி வணக்கம் சொல்ல வேணுமடி காமனுக்கு சலக்கு சலக்கு சிங்காரி சரக்கு என்னடி கைகாரி நிழல பார்த்து அடிமரத்தில பாய் விரிச்சு வாக்குவத்தில போட சொன்னது அப்போது அந்த பழைய கதையை கேட்க வந்தேன் இப்போது சரக்கு என்னடி கைகாரி ஆற்றில் விழுந்து குளிச்ச போது 1000 மீன் கடிச்ச போது கூச்சல் போட்டு அழைச்சதென்ன வள்ளியம்மா, கையை கொடுத்த போது இழுத்ததென்ன கள்ளியம்மா. சலக்கு சலக்கு சிங்காரி சலக்கு என்னடி கைகாரி சரசமானம் நன்றியோ பரிசு போடு
சரக்கு என்னடி கைகாரி நன்றி. அடுத்து முருகன். சரி, இந்த பாட்டு நாங்கள் விஜயகாந்த் பாட்டு பாடுறோம். உங்களுக்கு அம்மன் பாட்டு போடும்போது நீங்கள் வரீங்க. இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஓஹோ, சரி, நல்லது. அதாவது இந்த படம் வரைது கொஞ்சம் நேரங்கிறதுனால இப்பத்திலேருந்து அவருடைய பணியை, ஓவியர் பணியை செய்ய போகிறார். சரியா? அம்மா வாங்க, பொட்டு வச்ச தங்க கூட வாங்க. தம்பி வா, சேர்ந்து வா. நீ பாடுறியா? இந்த பாடம். வச்ச
சின்னஞ்சிறு பெண் போலே
முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்டதென்று ஒருவாட்டும் அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்டதென்று ஒருவாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தா தங்கம் என வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தா தங்கம் என வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் நின்றால் வாடுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக அண்ணன் சொல்லும் வாக்கையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வாக்கையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அன்னை என வந்து உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் அன்னை என வந்து உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவும் இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போ நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போ நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போ தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போ தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக இந்த கைகளை தட்டி அனைவருக்கும் ஒரு அன்பு யாரு நீங்க தான் அதுக்கு மூல காரணம் சரியா பெண்கள் தான் அதுக்கு மூல கடலிலே தனிமையில் போனாலும் கண்மணியில் நிலவில் கலைப்பாருவே அலைகளில் தத்தளித்தாலும் அவள் நினைவில் முக்குளிப்பேனே அடியே அமுதே போதும் நட்ட நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு சிட்டு அவள் காதோறும் சேர்க்காத காத்து நித்தம் உனை காணாது
காதலுக்கு திரை என்ன காதலுக்கு மறைவென்ன உங்களுக்கு என்றும் புரியும் நான் கண்டிப்பா பாடலுக்கு நான் எதிர்பார்க்கவில்லை. இந்த பாட்டு நான் வந்து லிஸ்டும் தரல இல்லைங்களா? கண்டிப்பா ஐயா கிட்ட நான் கொடுக்கல. சிறப்பாக அந்த பாடலுக்கு இசையமைத்த அத்தனை இசைக்கலைஞர்களுக்கு எனது பணிவான வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ரொம்ப அற்புதமா இருந்தது. எல்லா பாடலையும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நல்லா வாச்சாங்க. நான் முதல்ல இந்த டீம்ல நான் முதல் முறையாக நான் பாடுறேன். அன்னாரும் இன்னைக்கு தான் எனக்கு அறிமுகம். சிறப்பாக நான் எதிர்பார்த்த மாதிரி நல்ல அமைத்து கொடுத்தார்கள். ரொம்ப ரொம்ப ஏன்னா நிறைய வந்து விழாக்குழுர் வந்து முருகனுடைய பாடல் எதிர்பார்ப்பாங்க. ஆனா இசை கலைஞர்கள் சரியா அவங்களால என்ன தெரிகிற வரைக்கும் தான் வாசிப்பாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா நம்மளை விட நம்மளுக்கெல்லாம் பாட சொல்லி தர மாதிரி இருக்கிறாங்க இசை கலைஞர்கள். அத்தனை இசை கலைஞர்கள் எனது பாராட்டுகள். கண்ணதா
குழந்தாய் அற்புதமாக பாடிவிட்டாய். அமர்ந்து கொள். கைகளை தட்டி உற்சாகப்படுத்தி அனைவருக்கும் நன்றி. அடுத்து மலைக்காகத்தான் வேகம் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுத்தம் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லியே சொல்லு மகனேவா புலிகளும் அழுவ
அது ஏது அது பறவையின் மணல் அறியாது போர்க்குளம் நீ புகும் போது புல் தைப்பது காலறியாது மகனே மகனே காற்றுக்கு ஓய்வென்பதேது அலையேது காலை கொடுதோள் கிடையாது 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 ஆடாம ஆக்கி வச்சு உனக்கு என் காலுக்கு சலங்கை தர உன் காலடிக்கு முதல் வரைக்கும் என் காலமாடுமையா உம கட்டளைகளில் வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதம் அது ஒரு போதும் மலைக்குழி மலைக்குழி மண்ணில் சங்கமம் உயிர்குழி உயிர்குழி மண்ணில் சங்கமம் உலகொரு நாடிய நடையில் சங்கமம் சங்கமம் மலைக்குழி மலைக்குழி மண்ணில் சங்கமம் உயிர்குழி உயிர்குழி மண்ணில் சங்கமம் மலைக்குழி மலைக்குழி மண்ணில் சங்கமம் உயிர்குழி உயிர்குழி மண்ணில் சங்கமம் உலகொரு நாடிய நடையில் சங்கமம் சங்கமம் மலைக்குழி மலைக்குழி மண்ணில் சங்கமம் உயிர்குழி உயிர்குழி மண்ணில் சங்கமம் உலகொரு நாடிய நடையில் சங்கமம் சங்கமம் மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே தயக்கம் என்ன இந்த சலனம் என்ன அன்பு காணிக்கிறார் கண்ணே
இனி நான் தொடமாட்டேன். உன்னையில்லா ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மாளிகை கண்ணே மயக்கம் என்ன சரணம் என்ன அன்பு காணிக்கிறார் அன்பு காணிக்கிறார் கண்ணே. இதுவரை எங்கள் நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி கூறி குலசை முத்தாரம்மன் அருளும் உங்கள் அன்பும் எனக்கு ஆயுளும் இருந்தால் அடுத்த ஆண்டிலும் இதே மேடையில் தொடர்ந்து சந்திப்போம் என்று கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வழங்கிய விழா குழுவினருக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் அன்பு அண்ணார் ஐயா சந்திரசேகர் அண்ணா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு 6 மாதம் காலமாக என்னோடு பேசி பழகி என் குடும்பத்தோர் ஒரு நபராக எனக்கு பல வாய்ப்புகளை வழங்கிய சந்திரசேகரன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.